காது என்ன இவ்ளோ பெருசு இருக்கு? மேம் காதை டிட்டர்மைன் பண்ணி தான் இது வந்து லாக்ஸ் கணக்குல விக்கிறது நான் காமிக்கிறேன். காதுக்காக லாக்ஸ் கணக்குல போகுமா? லாக்ஸ் கணக்குல விக்கும். ஓ இது ஒரு பெரிய ஃபேன்சியஸ் மத்தியில பெரிய இது மேம். இது இந்த ரோமன் நோஸ் இருக்கணும் மேம். இந்த மாதிரி ஃபர்ரோட இல்ல மேண்டிபிள் பாருங்க கீழ இருக்கு பாருங்க. கீழ இருக்கு. இந்த ரோமன் நோஸ் இருக்கு. இந்த வெள்ளை கலரு, இந்த பிங்க் கலருக்கு இங்க ரேட் கூட. இதெல்லாம் லைக் அரௌண்ட் 3-4 lakhs வரையும் கேட்டு நான் இவ்வளவு பெரிய தோட இருக்கு. ஆமா இது வந்து 23 inches அப்படின்னு இந்த லென்த் இங்க இருந்து மெஷர் பண்ணுவாங்க மேம். மெஷர் பண்ணி இது வந்து அது லாக்ஸ் கணக்குல விக்கும். வா இதெல்லாம் நான் இப்பதான் பாக்குறோம். காஸ்ட்லியஸ்ட் இன் இந்தியா. ஓ இது எவ்வளவு வரும் சின்னதா நீங்க வாங்கணும்னா? மேம் நான் குட்டில 2.5க்கு வாங்குனேன். அப்பா குட்டில இது என்கிட்ட ப்ரீட் ஆனது இல்ல. நான் ஒரு நல்ல லைன்ல எடுக்கணும்னு இதெல்லாம் நான் ப்ரீட் பண்ணதுங்க. ஓ இப்போ இத வச்சு இதுல இப்பதான் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குட்டிங்க எடுத்து. பட் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர் எல்லாம் இல்லல்ல, இதுக்கு மட்டும் தான் இருக்கு. இல்ல இது மேல் மேம். ஃபர் இருக்கணும் அவசியம் இல்ல. நமக்கு இந்த ஃபேஸ் தான் முக்கியம். ஓ புரியுது. இந்த இடம் முக்கியம். இந்த காது இருந்துட்டா இது மாதிரி பிறந்துரும் நம்மளுக்கு. ஒரு 10 குட்டி பிறக்குது, இது மாதிரி ஒரு 3 பிறச்சுச்சுன்னா நம்ம ஜாக்பாட் தான். சூப்பர் அடிச்சிட வேண்டியது. ஓகே. இது வந்து பெங்கால் பிளாக்னு சொல்றது மேம். நம்ம பெங்கால் அந்த சைடில் உள்ள ஷார்ட்டஸ்ட் வெரைட்டி பெங்கால் பிளாக்னு சொல்றது. இது எல்லாமே கருப்புலே இருக்கும். இதுல இருக்கும். இது வளர்க்குறீங்க அவ்வளவுதான் இல்ல ஃபேன்சியஸ்க்கு விக்கிறோம்? ஓ அவ்வளவுதான். இது வந்து கறி ஆட்லாம் கிடையாது. இல்ல மேம் கறி தான் மேம். எதா இருந்தாலும் கரிசியா கறி தான். அது வரையும் ஒரு மோகவெலன்னு சொல்றது வச்சு அழகு பாக்குறதுக்கு. அழகு பாக்குறதே இருந்துட்டு கடைசியா இங்க கறி கடைக்கு போயிடும். ஐயோ ஃபைன் டே அது எப்போன்னு அது வரையும். ஏன்னா இப்போ நான் காமிக்கிறோம் எக்ஸாம்பிள். இது வந்து கெனடியன் பிக்மின்னு சொல்றது. இது அந்த குட்டி ஒயிட்டா இப்படிலாம் இருக்குல்ல, இது ஃபர் நிறைய இருக்கு. இது எல்லாமே கெனடியன் பிக்மின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 மாச குட்டியே லைக் அரௌண்ட் 23,000க்கு சேல் பண்றேன். 3 மாச குட்டி. அது விலை அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 3 கிலோ கூட இருக்காது. ஸோ நீங்க அந்த விலைக்குன்னா அதான் இதோட ஃபேன்சி பிரைஸ். பெட் பிரைஸ் மாதிரி. பெட் பிரைஸ் மாதிரி டாகுக்கு நம்ம கொடுக்குறோம்ல 50,000 வாங்குறோம், 1 lakh வாங்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். இது வந்து அசாமிஸ். அசாமி கோட். இது இப்போ அது என்ன சொன்னீங்க? அது வந்து பெங்கால் பிளாக். பெங்கால் பிளாக். அதனால தனித்தனி கேஜ் போட்டு தனியா ப்ரீட் பண்றோம். ஏன்னா இது போய் அதை மிக்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு அதை யூனிக்கா பண்ணிட்டு இருக்கோம். அசாமி இது பாத்தீங்கன்னா பார்பாரின்னு சொல்றது மேம். ராஜஸ்தான் அந்த பார்டர்ல ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ இந்த மார்க்கிங்ல கிடைக்கிறதுல இப்போதான் போட்டிருக்காங்க குட்டி. ஓ குட்டி போட்டிருக்காங்க. அங்க இருக்கு. எத்தனை நாள் ஆகுது? நேத்து போட்டிருப்பாங்க. ஆமா. இது வந்து சைனீஸ் ஜிங்க்னு. கொம்பு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. ஜிங்க்னா ஜிங்க் அப்படின்னு வந்தாலே ஹிந்தில அந்த வந்து கொம்புன்னு அர்த்தம் மேம்.